தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்த பயணிகளில் 3 பேர் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து சாதாரண நாட்களில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பதை ஊக்குவிக்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ஜனவரி மாதத்தில் அவ்வாறு பயணித்த 3 பயணிகளை கணினி குலுக்கல் முறையில் அமைச்சர் சிவசங்கர் தேர்வு செய்தார். அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை தொடங்கிய நிலையில் முதல் விமானம் 2 மணி நேரம் தாமதமாக சென்றது. சென்னையில் இருந்து அயோத்திக்கு முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டது. முன்னதாக சென்னையில் இருந்து லக்னோ வழியாக அயோத்திக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வந்த நிலையில் ஸ்பைஸ் ஜெட் விமானம் நிறுவனம் தினசரி நேரடி விமான சேவையை தொடங்கியது. விமான டிக்கெட் முன்பதிவு கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 6,499 ரூபாய் டிக்கெட் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இருந்து 163 பயணிகளுடன் இன்று புறப்பட்ட முதல் விமானம் மோசமான வானிலை காரணமாக அயோத்திக்கு 2 மணி நேரம் தாமதமாக சென்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.